ஒரு ஜாதகத்துல ஜாதகரை புகழ்மிக்க நபராக மாற்றக்கூடிய கிரகம் யாருன்றதுதான் இந்த தகவல்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இன்றியமையாத ஒரு ஒரு எண்ண ஓட்டங்கள்ல வாழ்க்கையில் புகழ அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனா அந்த பொருளாதார தேடலின் ஒரு சிக்கல்னால ஒவ்வொரு ஜாதகர்களும் ரொட்டீனா அந்த எண்ணங்களை மறப்பது உண்டு. புகழை விட முதல்ல பணம்பொருள் தேவை என்ற எண்ணம் அதிகமா மேலோங்கி இருக்கும். எனினும் ஒவ்வொரு மனிதனுக்குமே புகழ் என்பது விருப்பமான ஒரு செயல்தான். அந்த வகையில ஜோதிடத்துல ஒரு ஜாதகரை புகழ்மிக்க நபராக மாற்றக்கூடிய கிரகம் ஒவ்வொரு லக்னத்தின் அடிப்படையில் யார்? ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்துல பிறந்திருந்தால் அந்த மேஷ லக்ன ஜாதகருக்கு அவயோகின்னு சொன்னாலும் கூட புதன் தான் புகழ் தரக்கூடிய கிரகம். புதன் பகவான் தான் ஒரு மேஷ லக்ன ஜாதகர் இந்த பிறவியிலே புகழடைவாரான்றத உறுதிப்படுத்துகிறது மேஷ லக்னத்திற்கு. அதுபோல ரிஷபத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார்னா அவருக்கு சந்திரன் புகழ் தரக்கூடிய கிரகம். மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு சூரியன் புகழ் தரக்கூடிய கிரகம். அதுபோல கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் புகழ் தரக்கூடிய கிரகம். சிம்மத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் புகழ் தரக்கூடிய கிரகம். கன்னியில் பிறந்தவருக்கு செவ்வாய் புகழ் தரக்கூடிய கிரகம். அதுபோல் துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு புகழ் தரக்கூடிய கிரகம். விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி பகவான் புகழ் தரக்கூடிய கிரகம். அதுபோல் தனுஷு லக்னத்தில் பிறந்தவருக்கும் சனி பகவான் புகழ் தரக்கூடிய கிரகம். மகரத்தில் பிறந்தவருக்கு, யாரெல்லாம் மகரத்துல பிறந்திருக்கிறீர்களோ, புகழ் தரக்கூடிய கிரகம் குரு பகவான். கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு புகழ் தரக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அதுபோல மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் தான் புகழ் தரக்கூடிய கிரகம். நாம இந்த சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் உங்க வாழ்க்கையில் புகழை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்று தசை நடப்பில் வந்தாலும் சரி, இல்லை இந்த கிரகங்களோடு லக்ன யோகாதிபதிகள் தொடர்பு கொண்டு தசை நடத்தினாலும் சரி, ஜாதகர் எந்த கடைநிலையில் பொருளாதாரத்தில் ஜீவனம் செய்து வந்தாலும் வாழ்க்கையில முதன்மையான வளத்தையும் முதன்மையான புகழையும் அடைவார் என்றதுதான் விதி. அப்ப இந்த கிரகங்கள் தான் புகழ் தரப்போகுது. ஏன்னா பொதுவான விதிகள்ல ஒவ்வொரு ஜாதகரும் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னா, சனினா அவயோகர், செவ்வாய்னா அவயோகர், சூரியன்னா அவயோகர், இதைதான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க முடியும். ஆனால் அந்த சனி சூரியன் செவ்வாயுமே சில ஜாதகர்கள் சில லக்னங்களுக்கு நன்மையை செய்கிறதுதான் விதி. அப்ப இந்த மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியைத்தான் நம்ம இப்ப சொன்னோம். மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் வலுவற்று இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில புகழ் உண்டு. தசைகள் நடப்பில் வரும்பொழுது, அந்த கிரக தொடர்பில் இருக்கக்கூடிய தசை நடப்பில் வரும்பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் ஜீவனத்தினாலோ நீங்கள் செய்யும் செயலினாலோ சக மனிதரால் பாராட்டப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள்ன்றதுதான் விதி.